நாங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்ட்டா வருவோம் அப்படின்னு ஒரு டயலாக் இருக்கு இல்லையா? அப்படிதான் பாஜகக்காரங்க நெனச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு எல்லா கட்சியும் பயங்கர பரபரப்பா தேர்தல் களத்த சந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல பாஜக கொஞ்சம் அவங்க வேட்புமனு தாக்கல்லாம் பண்ணலையேப்பா, இங்க ஒண்ணும் அங்க ஒண்ணும் பண்ணலையேப்பா அப்படின்ற பல டிஸ்கஷன் இருந்தது. என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. ஸோ 2026 சட்டமன்ற தேர்தல் திருவிழா ஒவ்வொரு ஊர்லயும் களை கட்டியிருக்கு. 234 தொகுதியிலையும் போட்டி அப்படிங்கிறது நிலவுது. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டி அப்படின்னு ஆரம்பிச்சு எந்த நேரத்துல சொன்னாங்களோ தெரியல. இன்னைக்கு 6 முனை போட்டியா 8 முனை போட்டியா அப்படின்னு தெரியல. பல பேர் இண்டிவிஜுவலாவும் கண்டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் வேல்முருகன் அவர்களை தொட்டு, சாத்தூர்ல எசக்கி ராஜா அப்படின்னு பல பேரை இறக்கி விட்டு இந்த தேர்தல் களம் உச்சகட்ட பரபரப்பை எட்டியிருக்கு. கடைசி 15 நாள் வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு அவங்க கையில இருக்கு. அவங்க ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா எத்தனை வேட்பாளர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது, குறிப்பா பாஜகவுல 27 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டாங்க. அவங்க எல்லாம் எப்ப வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ்லயும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் இருந்தது. இதுல பல காமெடி சீன்ஸும் நம்ம நிறைய பாக்குறோம் பல வேட்பாளர்களுடைய இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணும் பொழுது. ஸோ பாஜக என்னதான்பா பண்ணுது, நீங்களாம் சும்மா பாஜகன்னு சொல்றீங்களே, நாங்க பெரிய தேசிய கட்சின்னு சொல்றீங்களே, எப்பதான் நீங்களாம் பண்ணுவீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புனாங்க. நேற்றைக்கு 6ஆம் தேதி பாஜகவுடைய ஃபவுண்டேஷன் டே. ஸோ அந்த டேல ஒட்டுமொத்தமா 27 பாஜக வேட்பாளர்களும் பாத்தீங்கன்னா அவங்களோட வேட்புமனுவை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் குறிப்பா சில ஊர்கள்ல அவங்களுக்கு வேற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களே கூட கலந்துக்கிட்டாங்க. அதுல தேவேந்திர ஃபட்னாவிஸ் நம்ம ப்ரொஃபசர் ராமசீனிவாசன் அவர்கள் மதுரை தெற்கு தொகுதியில வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது கலந்துக்கிட்டாங்க. இப்படி ஹைலைட்டா இருந்துச்சு. அதுல குறிப்பா வானதி சீனிவாசன் அவர்கள் கோவை வடக்கு பகுதியில கண்டெஸ்ட் பண்றாங்க. அவங்க கூட அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா வெவ்வேறு பகுதிகளில் அவங்களோட வேட்புமனு தாக்கலை பண்ணியிருந்தாங்க. யார் யார் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற லிஸ்ட்டும் நம்ம கையோட பார்த்துருவோம். அதுல ஆவடியில யார் நிக்கிறாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்த லிஸ்ட் தான். ராஜசிம்ம மகேந்திரா அஸ்வின் குமார் அப்படிங்கிறவர். மயிலாப்பூர்ல தமிழிசை சவுந்தரராஜன் கண்டெஸ்ட் பண்றாங்க, அவங்க வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. தளி தொகுதியில ஸ்ரீ நாகேஷ்குமார், ராசிபுரம் தொகுதியில டாக்டர் விபிடி பிரேம்குமார் நிக்கிறாரு. இவர் விபி துரைசாமி அவர்களுடைய மகன். தனி தொகுதியில நிக்கிறாங்க. ஏற்கனவே இங்க அவங்க அப்பா காலத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அவர் இங்க நேற்றைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. பயங்கர வரவேற்பு இருந்துச்சு அவருக்கு இங்க. அதே மாதிரி முடக்குறிச்சியில இவங்களுமே ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய கேண்டிடேட்டு டாக்டர் கிருத்திகா சிவகுமார். இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா பயங்கர வைப் இருக்கு நம்ம களத்துல பார்க்கும் பொழுது. அதே மாதிரி உதகமண்டலத்துல ஸ்ரீ போஜராஜன் அவர்கள், அவினாஷி தொகுதியில மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய டாக்டர் எல் முருகன் அவர்கள் நேற்று வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. அவரோட சேர்த்து பாத்தீங்கன்னா கிஷன் ரெட்டி அவர்கள் கூட இருந்தாங்க. ஸோ அவருமே ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருந்தாங்க. பல வாக்குறுதிகள்லாம் ப்ரெஸ் மீட் முன்னாடியே பேசியிருந்தாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா திருப்பூர் சவுத்துல காடேஸ்வர தங்கராஜ் அப்படிங்கிறவர். அடுத்து கோயம்புத்தூர் நாத்து வானதி சீனிவாசன் அவர்கள். திருவாரூர்ல ஸ்ரீ கோவை சந்துரு அப்படிங்கிறவர். தஞ்சாவூர்ல ஸ்ரீ கருப்பு முருகானந்தம் அவர்கள். இவர் ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டாரு. நேற்று சூப்பரா போய் அவரோட வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. கந்தர்வக்கோட்டை இது ஒரு பட்டியல் தொகுதி. இதுல ஸ்ரீ உதயகுமார் அப்படிங்கிறவங்க. புதுக்கோட்டையில ஸ்ரீ என் ராமச்சந்திரன் அவர் கண்டெஸ்ட் பண்றாரு. ஏற்கனவே அமித்ஷா அவர்களோட மீட்டிங்ல புதுக்கோட்டையில ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணி காட்டினாரு. ஸோ எல்லாத்தையும் பிரம்மாண்டமா பண்ணக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு பேர் புதுக்கோட்டை ராமச்சந்திரன் அவர்களுக்கு இருக்கு. களத்துல ஒரு பெரிய காம்படிஷனை கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதோட சேர்த்து அடுத்து அறந்தாங்கில கவிதா ஸ்ரீகாந்த் கண்டெஸ்ட் பண்றாங்க. நேற்று அவங்களுடைய வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா மாநில மகளிர் அணி தலைவியா இருக்காங்க. நல்ல ஒரு கேண்டிடேட். அடுத்து திருப்பத்தூர்ல ஸ்ரீ கேசி திருமாரஞ்சி அவர் இப்போ பாஜகவுடைய தாமரை சின்னத்துல போட்டியிடுறாங்க. அடுத்து மானாமதுரையில பொன் பாலகணபதி அவர்கள் கண்டெஸ்ட் பண்றாங்க. மதுரை சவுத்துல ப்ரொஃபசர் ராமசீனிவாசன் அவர்கள். அடுத்து ஷாத்தூர்ல மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஸ்ரீ நயினார் நாகேந்திரன் அவர்கள். அவருமே நேற்றுக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க. அடுத்து ராதாபுரம்ல ஜிபிஎஸ் நாகேந்திரன் அவர்கள். திருச்செந்தூர்ல KRM ராதாகிருஷ்ணன் அவர்கள். அடுத்து வாசுதேவன் நல்லூர்ல ஸ்ரீ அனந்த நயாச்சாமி அவர்கள்.
அடுத்து ராதாபுரம்ல SP பாலகிருஷ்ணன், நாகர்கோவில்ல MR காந்தி அவர்கள், குளச்சல் பகுதியில் T சிவகுமார் அவர்கள், பத்மநாபபுரம்ல P ரமேஷ் அவர்கள், விலவங்கோடுல விஜயதாரணி அப்படின்னு சொல்லி 27 பாஜகவோட கேண்டிடேட்டும் நேற்றைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணி பிரச்சாரத்தை துவங்கிட்டாங்க. ஸோ நிறைய ஸ்டார் ஸ்பீக்கர்ஸ் வந்து கலந்துப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பாஜக மட்டும் கிடையாது, களத்துல அதிமுகவோ இல்ல திமுகவோ டிவிகே அப்படி நேற்று எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வேட்புமனு தாக்கல் பண்ற வேலையை முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு இந்த வேட்புமனை பரிசீலனை பண்ணக்கூடிய விஷயமானது நடைபெறுது. பல விஷயங்கள் பார்க்கப்படுது. சில பேரோட வேட்புமனு பரிசீலனைகள் நிப்பாட்டப்படுது. அதுல வந்து சீமான் அவர்களுடைய வேட்புமனு வந்து ஏற்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் வரும். இது வந்து ஒரு பேப்பர் ஒர்க்கு. ஸோ அதுல சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா இது தேர்தல் ஆணையம் பண்றது அப்படிங்கிறது இயல்பான ஒண்ணுதான். ஸோ எது எப்படியோ எல்லாரும் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாங்க. அவங்கவுங்க ஏரியாவோடைய வேட்பாளர் யாரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. சிந்திச்சு வாக்களிக்கணும் மக்கள் அப்படிங்கிற ஒரே ஒரு கோரிக்கையை தான் நம்ம எல்லாரும் முன்னாடியும் எப்போதுமே வைப்போம். நமக்கு வாக்களிச்சா அவங்க நமக்கு என்ன செய்வாங்க, இதுக்கு முன்னாடி வாக்களிச்சவங்க நமக்கு என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத மட்டும் மனசுல வச்சுட்டு நம்ம வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இன்னும் தேர்தல் காலத்துல என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது அப்படிங்கிற அப்டேட்டும் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.